ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ். நான் அவங்க பிரியா. இந்த ஒரு ஷோவோட ப்ரோக்ராம் ப்ரொமோ போட்டிருந்தாங்க. பட் அது என்ன ஷோன்னு எனக்கு புரியவே ரொம்ப லேட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஷோலாம் நம்ம விஜய் டிவியில் பண்ணுவாங்களா அப்படின்னும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தேன். இது எல்லாமே ஃபாரினில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இதான் முதல் முறையாக ஒரு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லவ். நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணனும் ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்தது தான். பட் இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13 லான்ச் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பிக் பாஸ் மாதிரி இது 24/7 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஓடும். பட் அதோட அன்கட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 hour 10:30க்கு போடுறாங்க. நம்மளுடைய விஜய் டிவியில் டெய்லியும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 10:30க்கு போடுறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடு சாட்டர்டே சண்டேயில் பார்த்திங்கன்னா 5:30க்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இது என்னடா, இது என்ன ஷோ, இது என்ன மாதிரி ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேரை உள்ளே அனுப்புகிறாங்க. 12 பேரில் 6 கண்டஸ்டன்ஸ் மேல், 6 கண்டஸ்டன்ஸ் ஃபீமேல். ஸோ அவங்களுக்குள்ள அதாவது ஏற்கனவே லவ் ஃபெயிலியரு இல்லைனா மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கவங்க அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை தான் சூஸ் பண்ணி ஒரு 6 பேர் 12 பேர் உள்ளே அனுப்புகிறாங்க. இது நம்ம ஆர்யா ஒரு ஷோ பண்ணார். அந்த ஷோ மாதிரி எங்கள் வீட்டு கல்யாணமும் சம்திங் ஒரு ஷோ பண்ணார் அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஷோ போல் இருக்குது இது. பட் ஃபஸ்ட்டு எனக்கு நிஜமாக சொல்கிறேன், இது என்ன ஒரு ப்ரோக்ராமு, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ரோமோ வரும்போது தான் ஓகே இதுதான் கண்டென்ட் போல் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதில் 6 கண்டென்ட்ஸில் நமக்கு ஃபேமிலியரான முகங்களும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஜென்ரல் பர்சன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே ஒரு கண்டஸ்டன்ஸாக அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணோன்னே வேணால் அது என்ன மாதிரி ப்ரோக்ராம் எப்படி போகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே 10 மணிக்கு காதல் காதல் காதல்னு ஒரு ப்ரோக்ராம் சீரியல் இறக்கியிருக்காங்க. 10:30 மணிக்கு இந்த ஷோ இறக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிளானோட தான் பண்ணுறாங்க, புது முயற்சியாக எடுக்கிறாங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.